ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராக்ஷின்ஃபோ. நம்ம சேனலில் பார்த்துருக்காங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர், ப்ரோ மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் எத்தனை நாள் கழித்து நம்ம வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும், அண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு எத்தனை நாளில் நம்ம ப்ராக்டிஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் பீரியட் முடிஞ்சு எத்தனை நாள் கழித்து நம்ம ஒர்க்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கேட்டிருந்தாரு. அதை பற்றின வீடியோ தான். பார்த்திங்க அப்படின்னா, ஜிடிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து கால் லெட்டர் வரும். கால் லெட்டரில் எங்கே ஹெச்ஓவா எஸ்ஓவா எங்கே உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது, யார் இன்டர்வியூ நடத்த போகிறாங்கன்னு ஒரு இன்டிமேஷனை என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, முக்கியமாக இதெல்லாம் வரணுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அங்கே அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் உங்கள் வெரிஃபிகேஷனும் உங்கள்கிட்ட முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து தான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 நாள் கழித்து எத்தனை நாள் கழித்து நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம், ஒரு இத்தனை நாள் கழித்து நீங்கள் வந்து ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ட்ரைனிங் எத்தனை நாள் இருக்கும்னு. ட்ரைனிங் எத்தனை நாள் இருக்கும்னா, ஒரு வாரத்துலேருந்து கண்டிப்பாக மினிமம் ஒரு 3 நாள் 2 நாள் தாங்க இருக்கும். மேக்ஸிமம் ஒரு வாரம் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 நாள் 3 நாள் கொடுப்பாங்க. ஏபிபிஎம் தான். பிபிஎம் வந்து ஒரு வாரம் கொடுப்பாங்க மேக்ஸிமம். போயிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி போனோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் விஷயம்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் உங்கள் சர்டிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ஒரு ட்ரைனிங் 2 நாள் கழிச்சு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. 2 or 3 டேஸ் வந்து பேசிக் ட்ரைனிங். நீங்கள் எத்தனை மணிக்கு வரணும் ஆஃபீஸ்க்கு, எப்போ க்ளோஸ் பண்ணணும், டிவைஸ் எப்படி யூஸ் பண்ணணும், பிபிஎம்மாக இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பனிங் எப்படி பண்ணுறது, அதில் வித்ட்ரா எப்படி பண்ணுறது, அப்போ டெபாசிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு டிவைஸில் கற்றுக் கொடுப்பாங்க. ஏபிபிஎம்மாக இருந்தால் பேசிக்காக உங்களோட ஃபோனில் இருக்கிற டிவைஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, போஸ்ட்மேன் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இதில் போஸ்ட்மேன் ஆப்பில் டெலிவரி கொடுக்குறது, எங்கே லொக்கேஷன் ஆன் பண்ணி எந்த இடத்துல இருக்கீங்கன்னு எப்படி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க போஸ்ட்மேனுக்கும் பிபிஎம்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர், அதாவது நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணுறது, ஏபிபிஎம் மொபைலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பிபிஎம் வந்து டிவைஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஒரு 2 டேஸ் கொடுப்பாங்க ட்ரைனிங், 2 to 3 டேஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்குன்னு வந்து போகிறோம். ஆஃபீஸில் வந்து அந்த ஏரியா காட்டுறதுக்குன்னு ஏற்கனவே ஏரியா பார்த்து இருந்திருப்பாங்க. ஏபிபிஎம்மாக இருந்தால் அந்த ஏபிபிஎம்கிட்ட நீங்கள் போய் கலந்துக்கிட்டு ஒரு 2 நாள்லேருந்து ஒரு 4 நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடித்தோன்னா பிபிஎம்க்கும் அதே மாதிரி தான் ஒரு 2 நாள் 3 நாள் கொடுப்பாங்க ட்ரைனிங். ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி டிவைஸ் டவுட்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் முடிஞ்ச அடுத்த வீக்லேயே இல்லை அடுத்த நாள்லேயே கூட நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கில். இவ்வளோ தான். பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மெசேஜ் வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு வாரம் 2 வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லெட்டர் வரும். லெட்டர் வந்து ஒரு 2 டேஸ் 3 ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க், அந்த ஃபீல்டில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு 3 நாள் ஒரு வாரம் மேக்ஸிமம், அதிகபட்சமாக ஒரு வாரம் தருவாங்க. இல்லைனா மினிமம் ஒரு 3 நாள் 2 நாளே கொடுத்தா போதுமானதாக இருக்கும், அந்தளவுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னொரு கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஹெல்த் செக்அப் ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. உங்களுக்கு எதுவும் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்ஜன் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு வர மாதிரி சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும். அது வந்து உங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்களா, இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா, இவங்க மேலே கேஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒன்று அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறது போஸ்ட் ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இவங்க மேலே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. வேறு எந்த ஒரு வெரிஃபிகேஷன் இருக்காதுங்க, வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிடும். அது மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஸ்டே ஆர்டர் இருக்கான்ட்டு. ஸ்டே ஆர்டர்லாம் நம்ம ஜிடிஎஸை பொறுத்தவரையும் யாரும் ஸ்டே ஆர்டர் வரலாங்க. ரிசல்ட் அதுக்காகலாம் லேட்டாக வரல. கூடிய வரையில் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்துருவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.